மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்முடைய கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருமை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அண்ணன் அவர்களுக்கு பட்டாடை அணிவித்து மகிழ்கிறார்கள். நீண்ட நேரமாக ஆர்வ மிகுதியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலங்களவை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குழு தலைவர், இலக்கிய சுடரளி, இன்பத் தேன்பாயும் தமிழுக்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகின்ற இளைஞரணி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து நடத்தி கொண்டிருக்கின்ற கண்டன கூட்டங்களில் மதுரை வடக்கு மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி இளைஞரணியின் சார்பாக மேலூரிலே நடைபெறுகின்ற எழுச்சிமிக்க இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை காவலன், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், ஆற்றல் மிக்க செயல்மரவன் அன்பு தம்பி மாண்புமிகு மூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற சோழவந்தான் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர், மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் தம்பி வெங்கடேசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் குமரேசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மேலூர் நகர கழகத்தின் செயலாளர், நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முகமது யாசின், மேலூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் குமரன், கொட்டாம்பட்டி கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மேலூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பாலகிருஷ்ணன், கொட்டாம்பட்டி தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ராஜராஜன், மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரபாபு, பழனி, பேரூர் கழக செயலாளர் கார்த்திகேயன், இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் தம்பி இன்பா ரகு அவர்கள், ஜிபி ராஜா அவர்கள், முன்னதாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இளம் பேச்சாளர் இதயப்பிறவி தம்பி பிரசாந்த் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியம், மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் சோமசுந்தர பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வராஜ், சுபைதா பேகம் அப்பாஸ், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் சிறைச்செல்வன், பரமானந்தம், மதுரை பாலா, பொதும்பு தனசேகர் அவர்களே, ஆணையூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி மருது பாண்டியன் அவர்களே, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய செயலாளர் அல்போன்ஸ் அவர்களே, பழங்காநத்தம் பகுதி கழகத்தின் செயலாளர் சுதன் அவர்களே, கண்ணேரி பகுதி கழகத்தினுடைய செயலாளர் கௌரி சங்கர் அவர்களே, முன்னாள் பகுதி செயலாளர் முருகானந்தம் அவர்களே, லட்சிகா ஸ்ரீ அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் தம்பி இளங்கோவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எதிர்காலத்தில் திராவிட பேர் இனத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தையும் கட்டி காப்பாற்றி வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
அமைச்சர், மாவட்ட கழகத்தின் செயலாளர் மூர்த்தி பொதுக்கூட்டத்தையே மாநாடு போல நடத்துகின்ற ஒரு பழக்கம் உடையவர். இங்கே அவரை பேசுவதற்கு அழைத்த நேரத்தில் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தினுடைய காவல் அரணாக விளங்குகின்றவர் என்று சொன்னது மிகைப்படுத்தப்பட்ட சொற்கள் அல்ல. மாவட்ட கழக செயலாளராக இன்றைக்கு, ஆனால் ஒரு காலத்திலே இளைஞரணியினுடைய செயலாளராக இந்த பகுதிகளில் வளம் வந்து படிப்படியாக உழைப்பின் மூலமாக உயர்ந்து இன்றைக்கு மாநிலத்திலே ஒரு அமைச்சர், ஆற்றல் மிக்கவர். இவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் பத்திரவத்துறை, வணிகத்துறையிலே வருமானம் அரசாங்கத்திற்கு மக்களை வருத்தாமல் அதிகரித்திருக்கிறது என்கிற அளவிற்கு பொறுப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மூர்த்தி அவர்களுடைய அரவணைப்பில் இளைஞரணி தோழர்கள் இந்த எழுச்சிமிக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது ஒன்றியத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்கிறது என்பதை மக்களுக்கு விளக்குவதற்காக. காரணம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விடுக்கின்ற அறிக்கைகள், சட்டப்பேரவையிலே நிறைவேற்றுகின்ற தீர்மானங்கள், நாடாளுமன்றத்தில் எங்களை போன்றோர் போர்க்குரல் எழுப்பி பெரும்பாலும் வெளிநடப்பு செய்கின்ற ஒரு சூழ்நிலை என்கிற போது மேலோட்டமாக பார்க்கிறவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட செயலிலே ஈடுபடுகிறார்கள் என்று என்ன தோன்றும். அவர்களுக்கு விளக்கம் தருவதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் பகை என்பதால் இந்த எதிர்ப்பு உணர்ச்சி அல்ல. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை நடத்துகிறார்களே என்ற அவல நிலை. இந்தியாவிலே இன்றைக்கு எல்லா வகையிலும் முதல் இடத்திலே நிற்கிற 2 மாநிலங்கள் நாங்கள் சொல்வதல்ல, இந்திய அரசினுடைய அதிகாரமிக்க ஒரு அமைப்பு நிதி ஆயோக் என்பது முன்பு இருந்த திட்டக்குழு என்பதற்கு பதிலாக இயங்கிக் கொண்டிருப்பது. அந்த நிதி ஆயோக் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையிலே தான் பல்வேறு திட்டங்களை ஒன்றிய அரசு நிறைவேற்றி தரும். அந்த நிதி ஆயோக் என்கின்ற அமைப்பு அண்மையிலே பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு விடுத்திருக்கிற அறிக்கை எல்லா துறைகளிலும் முன்னணியிலே நின்று 86.1 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிற 2 மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளமும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த அளவிற்கு கல்வித்துறையில், தொழில்துறையில், உற்பத்தியில், எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தருவதற்கு மாறாக இந்த தமிழ்நாட்டை, ஏன் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை எல்லாம் வஞ்சிக்கின்ற போக்கை ஒன்றிய அரசு கடைபிடித்து வருகின்றது. ஆக அவர்களை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களும் ஒன்று என்று கருத வேண்டிய இடத்தில் இருந்தாலும் தங்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இருக்கிற பகுதியிலே நாங்கள் அவர்களை செயல்பட விட மாட்டோம் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மாநிலத்தினுடைய கட்சியினுடைய தலைவர், இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பின்னால் விடுத்த முதல் செய்தி என்ன தெரியுமா? பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசு திராவிட மாடல் அரசு. இது எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் நடத்துகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று சொன்னார். அதுதான் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவனுடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம், அவர் அறிஞர் அண்ணா வழியிலே வந்தவர். அண்ணா இந்த பேர் இயக்கத்தை உருவாக்கிய போது திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த அமைப்பிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி உதயமாகிறது. அந்த 2 கட்சிகளுக்கும் பெயரிட்டவர் அண்ணாதான். அப்படி பெயர் வைத்த போது ஒருவர் கேட்டிருக்கிறார், அருகே இருந்த முன்னணியினர் ஒருவர், திராவிடர் கழகத்திலிருந்து வந்தால் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்றுதானே இருக்க வேண்டும், நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் வைக்கிறீர்கள் என்ற போது அண்ணா சொன்ன விளக்கம், திராவிடர் கழகம் ஒரு சமுதாய சீர்திருத்த அமைப்பு.
திராவிட இன மக்களின் பாதுகாவல் அரண். இந்த உலகத்தில் எங்கெல்லாம் திராவிடர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பு. ஆனால் நம்முடைய அமைப்பு என்பது திராவிடம் என்ற இந்த பூகோள பகுதியில் வாழ்கிற எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு கட்சியாக செயல்படும் என்று சொன்னார்கள். அதுதான் நடந்தது. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கேட்காமலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்கள் சென்று சேர்கிறதே எப்படி? முன்னால் பேசிய தம்பி சொன்னார், எனக்கு காலை உணவு திட்டம் மனதிற்கு பிடித்த திட்டம் என்று. 1, 2 என்று அல்ல, வரிசையாக சொல்லிக் கொண்டு போனால் அதை பற்றி மட்டுமே சொல்ல வேண்டும். தங்களுக்கு இது தேவை என்று இன்றைக்கு இங்கே தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் அல்போன்ஸ் வந்திருக்கிறார். ஒரு ஆலையிலே பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை கோரிக்கைகளாக கொண்டு போய் நிர்வாகத்திடம் கொடுத்து இதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்பார்கள். நியாயமான நிர்வாகமாக இருக்குமேனால் அதை நிறைவேற்றி தரும், இல்லை என்று மறுக்குமேனால் போராட்டம் நடக்கும். தமிழ்நாட்டிலே வாழ்கிறவர்கள் எங்களுக்கு இது தேவை என்று கேட்காமலே அவரவருக்கு எது தேவை என்பதை உணர்ந்து நிறைவேற்றுகின்ற ஒரு அனுபவமுள்ள முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பெண்கள் பேருந்திலே கட்டணமில்லாமல் பயணம் செய்கிறார்கள் என்றால் அதன் பொருள் என்ன? அது இலவச பயணம் அல்ல. சமுதாயத்திலே வாழ்கிற, நடமாடுகிற, வெளியே செல்கின்ற பெண்கள் எல்லோரும் வசதியானவர்கள் கிடையாது. சாலையோரத்திலே காய்கறி விற்பவர்கள், பூ வியாபாரம் செய்பவர்கள், அக்கம் பக்கம் வீடுகளிலே சென்று அவர்களுக்கு தேவையான சமையல் செய்வது, குழந்தைகளை பார்த்து கொள்வது போன்ற பணிகளுக்கு செல்கிறவர்களுக்கு மாதம் 4000, 5000 தான் வருமானமே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பேருந்துக்கு மட்டுமே 1000 செலவழிக்கிற அவல நிலையை உணர்ந்து, இனிமேல் நீங்கள் பேருந்துக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம், குடும்ப செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், பேருந்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை உங்கள் அண்ணன் ஸ்டாலின் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிற திட்டம். யாரும் கேட்கவில்லை அவரிடம். அப்படித்தான் இந்த காலை உணவு திட்டம் என்று சொன்னதற்கு கடந்து இந்த நிதியிலே அறிக்கையிலே நான் மிக முக்கியமாக அதை குறிப்பிட வேண்டும். பல்வேறு அறிவிப்புகள், அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலே தாய் தந்தையரை இழந்த 50,000 குழந்தைகளுக்கு அவர்களுக்கு 18 வயதாகிற வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. சில பேர் கேட்டார்கள், இதில் என்ன பெரிதாக வந்துவிடப் போகிறது என்று. ஒன்றை மறந்து விடாதீர்கள், தாய் தந்தை 2 பேரையும் இழந்த குழந்தை யார் வீட்டில் இருக்க வேண்டும் அல்லது இருக்கக்கூடும்? தாய் பிறந்த வீட்டிலோ அல்லது தந்தை பிறந்த வீட்டிலோ அல்லது அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் வீட்டிலோ தான் இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த வீட்டிலே இருக்கிற மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் கிடையாது. இருக்கிற சுமை போதாது என்று நீ வேறா என்று அவ்வப்பொழுது அந்த சின்னஞ்சிறு சிசுவை கடிந்து கொள்ளக்கூடும். பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், வேறு காரணமாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களெல்லாம் இனிமேல் இந்த பிள்ளைக்கு நாம் சிரமப்பட வேண்டியதில்லை, தமிழ்நாடு அரசே 2000 தருகிறது என்று அந்த குழந்தையை பேணி வளர்ப்பார்களே, இந்த தாயுள்ளம் கொண்டவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இப்படி பல்வேறு திட்டங்கள். நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஒன்றியங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம். என்ன ஆர்ப்பாட்டம்? 100 நாள் வேலை திட்டத்திற்கு செல்லுகிறார்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளியவர்கள், நிலமற்றவர்கள், விவசாய கூலி தொழிலாளிகள். விவசாய வேலைகள் இல்லாத காலங்களில் அவர்களுக்கு வருமானத்திற்கு வேண்டும் என்பதற்காக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டம். அது ஒன்றிய அரசின் திட்டம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் என்று சொல்வார்கள். ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு நடக்க வேண்டிய திட்டம் அது. அதன் வழியாக இந்தியாவிலே இன்றைக்கு அதிக அளவிலே சற்றேறக்கூடிய 2 கோடி பேர் மாதந்தோறும் வேலை பெறுகின்ற அளவிற்கு அதை நடைமுறைப்படுத்தி வருகின்ற ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம். கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து இப்போது ஏப்ரல் நாளைக்கு வர இருக்கிறது, இந்த 5 மாதங்கள் வரை தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய 4000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. அதன் விளைவாக வேலை செய்தவர்களுக்கு இல்லை என்று சொல்வதா?
எங்களுடைய முதலமைச்சர் அந்த செலவை சமாளித்து அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க ஏற்பாடு செய்கிறார். நாங்கள் செலவு செய்தோம், அதை திருப்பி தாருங்கள், இது உங்கள் திட்டம் தானே என்றால் அதற்கு சரியான பதில் இல்லை. ஏதோ இங்கே கொட்டாம்பட்டியில் மேலூரிலே நின்று நாங்கள் பேசுகிறோம் என்பதல்ல. நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் பிரதமருக்கு முன்னாலேயே எங்களை போன்றோர் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருப்பார்களே தவிர பதில் இருக்காது. அதுபோல பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளுக்காக ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டம், அது இந்தியிலே இருக்கக்கூடிய பெயர். அந்த திட்டத்திற்கு வர வேண்டிய 2500 கோடியை இன்னமும் விடுவிக்கவில்லை. தாருங்கள் என்று தமிழக அரசு கேட்டால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் தர முடியாது. நீங்கள் அறிவிக்கிற கொள்கையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, காரணம் நான் ஒரு மாநில அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற துணிச்சல் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் சென்ற முறையே சொல்லி இருக்கிறேன், இந்த நாடு விடுதலை அடைந்த போது இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது. 356 சமஸ்தானங்கள், அதை ஆண்டு கொண்டிருந்த மகாராஜாக்கள், நிசாம்கள், நவாப்கள் என்று இருந்த இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பின்னால் வெள்ளையர்களைப் போல இவர்களை கொண்டு ஆட்சி நடத்த முடியாது என்று உணர்ந்த சர்தார் பட்டேல் அவர்கள் இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தார். அப்படி பிரிக்கிற போது அரசியல் சட்டத்தை எழுதிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவ்வளவு பெரிய நாட்டுக்கு, பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற நாட்டிற்கு, ஒரு மொழி கிடையாது, பல மொழிகள் பேசுகிற மக்கள், பல பண்பாடுகள், பல கலாச்சாரங்கள், பல உணவு உடை மாறுபட்ட மக்களுக்கு ஒரு அரசு இருக்க முடியாது என்ற காரணத்தினால் மாநில அரசுகளுடைய தொகுப்பாக மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு திகழும் என்ற அரசியல் சட்டத்திலேயே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அரசியல் சட்டத்தின் முதல் பக்கத்தை நீங்கள் புரட்டினால் என்ன இருக்கும் தெரியுமா? இந்தியா, தட் இஸ் பாரத், shall be a union of states என்றுதான் இருக்கும். இந்தியா என்கின்ற இந்த நாடு ஒன்றியங்களின் ஒரு கூட்டமைப்பாக இருக்கும் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது. அந்தந்த மாநிலத்தின் தேவை யாருக்கு தெரியும்? அங்கே ஆள்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் மேலூருக்கு பல முறை வந்திருக்கிறேன், எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், நான் மிசாவிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்து நான் எம்ஏ படித்துக் கொண்டிருந்த போது ஓராண்டு காலம் சிறையில் இருந்தேன். விடுதலையாகி வந்து 77 விடுதலையாகி வந்து 78 முதல் முறையாக வீர வணக்க நாள் கூட்டம் நான் பேசிய ஊர் மேலூர் தான். மறக்க முடியாத, நான் முதல் முறையாக வெளியூருக்கு வந்து பேசியது மேலூரில், சற்றேறக்குறைய 47 ஆண்டுகளுக்கு முன்னால். அதற்கு முன்பு எத்தனை தடவை வந்திருக்கிறேன் தம்பிக்கு தெரியும், நம்முடைய பாலுவுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். வந்திருக்கிற காரணத்தினாலே எனக்கு மேலூர் மக்களை பற்றி எல்லாம் தெரியும் என்று நான் பேசிக்கொள்ள முடியுமா? நான் வந்து போகிறவனே தவிர இங்கே வாழ்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பது மூர்த்திக்கு மட்டும்தான் தெரியும். மூர்த்தியோடு சேர்ந்து இங்கே பாடுபடுகிற கட்சி நிர்வாகிகளுக்குத்தான் தெரியும். ஆக திருச்சியிலே தான் இருக்கலாம், ஆனால் எனக்கு இங்கே அதிக அளவில் தொடர்பில்லை என்கிற போது இவர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் நிர்பந்திக்க முடியாது. என்னதான் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் அனுபவம் கூட இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்காக நான் மூர்த்தியின் எல்லைக்குள்ளே வந்து தலை காட்டவும் முடியாது, வாலாட்டவும் கூடாது. புரிந்து கொள்வீர்கள் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பது தளபதி ஸ்டாலினுக்குத்தான் தெரியும். கர்நாடக மக்களுக்கு என்ன தேவை என்பது சித்தராமையாவுக்கு தெரியும். கேரள மக்களுக்கு என்ன தேவை என்பது பினராயி விஜயனுக்கு தெரியும். தெலுங்கானா மக்களுக்கு என்ன தேவை என்பது ரேவந்த் ரெட்டிக்கு தெரியும். மேற்கு வங்க மக்களுக்கு என்ன தேவை என்பது மம்தா பானர்ஜிக்கு தெரியும். நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன தெரியும்? அரசியல் தெரியும், அவ்வளவுதான். அந்த மாநிலத்து மக்களின் தேவைகள் என்ன, அங்கே இருக்கிற நிலவரம் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதற்கு என்ன தீர்வுகள் என்பது அங்கே அவர்களோடு வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதைத்தான் அறிஞர் அண்ணா சொல்வார்கள். பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு அண்ணா சொன்ன அறிவுரை, தம்பி மக்களிடம் செல், மக்களோடு சேர்ந்து வாழ்.
அவர்களை நேசிக்க கற்றுக்கொள். அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து தொடங்கு. அவர்களுக்கு எது இருக்கிறதோ அதிலிருந்து கட்டுமானத்தை ஆரம்பி என்று அறிஞர் அண்ணா பாலபாடம் சொல்லித் தந்தாரே, அதை கற்றவர் தான் தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர், திமுகவின் தலைவராக இருக்கிறவர். 1980 மதுரையிலே தோன்றி 82 தவழ ஆரம்பித்த இளைஞரணி அமைப்பு ரீதியாக உருவான நாளிலே இருந்து நானும் அவரும் ஒன்றாகவே வலம் வருகின்றோம். பல பேர் இருந்தார்கள், ஆனால் இன்றும் அவரோடு இருக்கிறவன் நான் ஒருவன் மட்டும்தான். சற்றேறக்குரிய இந்த நீண்ட நெடிய பயணத்தில் நாங்கள் சந்தித்தவை ஏராளம். ஊர் ஊராக சுற்றினோம். தெருக்களில், முச்சந்திகளில், கிராமங்களில், பட்டி தொட்டிகளெல்லாம் கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றினோம். இங்கே சரவணன் என்ற தோழரின் தலைமையில் பல பேர் வந்து சேர்ந்தார்கள். அந்த தோழர்கள் இன்றைக்கு நாட்டினுடைய நடைமுறைகளை உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் திமுகவில் இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்று வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு இடத்தில் கொடி உயர்த்துகிறோம் என்றால் அதன் பொருள் என்ன? மக்களுக்கு இடையூறு செய்வதற்காக அல்ல. கொடியேற்றுகிற நாங்கள் கிளம்பி விடுவோம். ஆனால் பறக்கிற அந்த கொடி இந்த பகுதியில் நடமாடுகிற மக்களுக்கு சொல்லும், உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் நிரந்தரமாக இருக்காது இந்த கொடி பறக்கிற வரை என்ற நம்பிக்கையினை ஏற்படுத்துவதற்காக. நீங்கள் பார்க்கலாம், இடையிலே சில ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் பக்கத்திலேயே எங்களுடைய கட்சிக்கு பக்கத்திலேயே அதிமுகவின் கொடியும் இருக்கும். காற்று வீசாத போது ரெண்டும் ஒன்றாகவே இருக்கும். காற்று வீசுகிற போது வேறுபாடு தெரியும். என்ன தம்பி நடக்குதுங்க? ஒன்று கருப்பு சிவப்பு, இன்னொன்று கருப்பு சிவப்பிலே ஒரு விரலை காட்டுகின்ற அண்ணா. நான் சாதாரணமாக பேசுவதற்கும் விரல் நீட்டி பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு. பேசுகிற இடத்தை பொறுத்தது, பேசுகிற தன்மையை பொறுத்தது. அதோ அவரை அழையுங்கள் என்றலாம், நான் சொல்வதை கேட்கிறாயா இல்லையா என்றும் சொல்லலாம். ஆணையிடுவது போலவும் இருக்கலாம். அதைத்தான் கலைஞர் சொல்வார். சென்னையிலே அண்ணாவின் சிலையை நிறுவி பழைய காலத்தில் கதாநாயகன் கிராமத்திலிருந்து சென்னைக்கு செல்கிறார் என்றால் அதற்கு அடையாளம் எல்ஐசி கட்டடமும் அண்ணாவின் சிலையும் தான். அந்த அண்ணா சிலையை பற்றி கலைஞர் சொல்கிற போது சொல்வார், ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய் அண்ணா, ஆணையிடுகிறாய் என்றிருந்தோம், ஐயகோ ஓராண்டு தான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னாயா? இது கலைஞரின் பார்வை. நீங்கள் நன்றாக கவனியுங்கள். அதிமுகவின் கொடி காற்றிலே பறந்து வீசுகிற போது அதில் இருக்கிற அண்ணாவும் விரல் நீட்டி கொண்டிருப்பார். என்ன சொல்கிறார்? திருச்சி சிவா சொன்னாரே, விரல் நீட்டினால் ஏதோ பொருள் இருக்கிறது என்று. அந்த வகையில் அந்த கொடியில் இருக்கிற அண்ணா என்ன சொல்கிறார் யோசித்தால் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நடந்து செல்கிற தமிழர்களே, என் தம்பிமார்களே, தங்கைகளே, நான் கொடியிலே படமாக இருக்கிறேனே, இதுவல்ல நான் உருவாக்கிய கொடி, இதோ பக்கத்தில் பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி, அதுதான் நான் உருவாக்கிய கொடி என்றார். அந்த கொடியை ஊரெல்லாம் நாடெல்லாம் ஏற்றினோம். மக்கள் மத்தியிலே சென்று பேசினோம். பேசாத ஊர்கள் இல்லை. இப்போது இருக்கிற வசதிகள் கிடையாது. எங்களோடு வருகிற கார்களே 4-5 கார்கள், கூட்டத்துக்கு இவர்களே காரிலே வருகிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஒற்றை அம்பாசிடர் கார், குளிர்சாதன வசதி இல்லாத கார், நள்ளிரவு 12 மணி மூர்த்தியை போன்றவர்கள் அந்த காலத்திலே ஏற்பாடு செய்கிற கூட்டம். அதற்கு பின்னால் உணவருந்து விட்டு இங்கிருந்து கோவைக்கு இரவு முழுவதும் பயணம். அந்த காரினுடைய ஓட்டுநர் யார் தெரியுமா? வேறு யாருமே கிடையாது, இன்றைய முதலமைச்சர் தான் காரினுடைய ஓட்டுநர். பக்கத்திலே நான், பின்னால் 3 தோழர்கள், இரவு முழுவதும் பயணம். எனக்கு தெரிந்து இரவு நேரத்தில் மட்டுமல்ல, பாதுகாப்பாக கார் ஓட்டக்கூடியவர் அவரை போல யாருமே கிடையாது. அன்றைக்கு பாதுகாப்பாக கார் ஓட்டினார், இன்றைக்கு பாதுகாப்பாக தமிழகத்து மக்களின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி சென்று வளர்ந்து உச்ச நிலைக்கு மெல்ல 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 வந்திருக்கிறவர் தான் அவர். அதனாலே நாங்கள் இன்றைக்கு இதை கேட்கிறோம் என்று சொல்கிற போது தமிழ்நாட்டு மக்களின் தேவையை தெரிந்த முதலமைச்சர் செய்கிற காரியங்களுக்கு ஒன்றிய அரசு இடையூறாக இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன காரணம்? அதில் 3 மொழி இருக்கிறது, அதை படியுங்கள் என்கிறார்கள். அது மட்டும் அல்ல, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. என்னென்ன? இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் பெற்றோர்களாக இருக்கிற
படித்த இளைஞர்கள், ஓரத்தில் என்று கேட்கிற நெடுயாளர்களுக்கு சொல்லுவேன், இப்பொழுது 12வது வரை பள்ளி படிப்பு, கல்லூரியிலே 3 ஆண்டு காலம் பட்டப்படிப்பு, 2 ஆண்டு காலம் மேல் முதுகலை படிப்பு, அதற்கு பின்னால் ஒருவர் PhD செய்யலாம். ஆனால் இனிமேல் புதிய கல்விக் கொள்கைப்படி 5-3-3 பள்ளிக்கூடத்தில் நன்றாக கவனியுங்கள். 10+2 12 கிடையாது, 5-3-3. 5வது வகுப்பிலேயே ஒரு பொதுத் தேர்வு நடைபெறும். அந்த பொதுத் தேர்விலே உங்கள் பிள்ளை ஃபெயிலானால் அந்த வகுப்பிலேயே உட்கார்ந்திருக்க வேண்டும். அதை கடந்து வந்தால் அடுத்து 8+3 அப்பே ஒரு பொதுத் தேர்வு. ஆக ஏழை எளிய விட்ட பிள்ளைகள் 4 வகுப்பில் ஃபெயிலாகிற சூழ்நிலை வறுமையானால் நீ படித்து கிழித்தது போதும், வேலைக்கு போ என்று பல பேர் படிக்க வைக்க வாய்ப்பில்லாமல் பிள்ளைகளை பாதியிலேயே நிறுத்தி விடுகிற அபாயம் உண்டு. திருமண உதவி திட்டத்தை கலைஞர் அறிமுகப்படுத்துகிறார். அப்போது அவர் நிர்ணயித்த ஒரே ஒரு வரையறை என்ன தெரியுமா? அதற்குரிய தகுதி பெண்கள் 8வது வரை படித்திருக்க வேண்டும். ஏன்? அதன் மூலமாகவாவது அவர்கள் 8வது வரை படிக்க மாட்டார்களா என்ற ஏக்கம் கலைஞருக்கு இருந்தது. ஒரு பெண் படித்தால் அதில் எவ்வளவு இந்த நாட்டுக்கு நன்மை, குடும்பத்துக்கு, சமுதாயத்திற்கு என்ற உணர்வு அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, கல்லூரி என்பது 4 வருடம். இந்த டிகிரி 3 ஆண்டு, MA MSc 2 ஆண்டெல்லாம் கிடையாது. 4 ஆண்டுகள் முடித்த உடனேயே ஒருவர் PhD செல்லலாம். எந்த படிப்பு படித்தாரோ அதை சம்பந்தம் இல்லாத ஒன்றில் PhD செய்து பேராசிரியராகலாம். இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வரும். இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் முக்கியமாக நாங்கள் எதிர்ப்பது மும்மொழி திட்டம். மும்மொழி திட்டம் என்றால் என்ன? உடனே நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை வந்து புரியாமல் பேசுகிறார்கள். நாங்களா புரியாமல் பேசுகிறோம்? எல்லாவற்றையும் புரிந்தவர்கள் தான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழி, அத்தோடு ஆங்கிலம், 3வதாக இன்னொரு மொழி. நாங்கள் இந்தி என்று சொல்லவில்லை என்கிறார்கள். முதலில் இந்தி என்று தான் சொன்னார்கள். எதிர்ப்பு வந்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு மொழி என்று சொல்கிறார்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், மதுரையிலே கேந்திரிய வித்யாலயா பள்ளி இருக்கிறது. அது ஒன்றிய அரசினுடைய பள்ளி. எந்த பள்ளியிலாவது அங்கே தமிழ் ஆசிரியர் உண்டா? தமிழ் வகுப்பு உண்டா? வந்து சொல்லுங்கள். அதுபோல பல CBSE படிப்பு, அது ஒன்றிய அரசு அனுமதியை தருவது. அங்கே தமிழே இல்லாமல் பல மொழிகளை சொல்லித் தருகிறார்கள், சொந்த தாய்மொழி கூட இல்லாமல். அவ்வளவு தூரம் போவானே? சுருக்கமாக கேட்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், பீகாரில் இந்தியை தவிர 2வது மொழி படிக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து என்னிடம் காட்டுங்கள். நான் தமிழ் படித்தார்களா, மலையாளம் படித்தார்களா, தெலுங்கு படித்தார்களா என்று கூட கேட்கவில்லை. இந்திக்கு அடுத்து ஆங்கிலமாவது படித்தார்களா என்றால் இல்லை என்பதை நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். எப்படி தெரியுமா? என்னோடு நாடாளுமன்றத்தில் எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். என்னை பார்த்தவுடன் சிரித்து கொண்டே நமஸ்கார் என்பார்கள். நான் வணக்கம் என்பேன். அதோடு நகர்ந்து விடுவார்கள். ஏன்? அதற்கு மேல் பேச தெரியாது. எனக்கு இந்தி தெரியாது, அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளாக போகிறது நான் டெல்லிக்கு சென்று. இவ்வளவு காலமும் எனக்கு எங்களுடைய ஓட்டுநர் மூலமாக, சமையல் செய்பவர் மூலமாக 1-2 சொற்கள் பழக்கமே தவிர இன்னமும் எங்களுக்கு இந்தி தெரியாது, அவர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. ஆனால் ஆங்கிலம் தெரிந்த நாங்கள் எதெல்லாம் சாதித்திருக்கிறோம் தெரியுமா? அதற்கு முன்னால் தொலைநோக்கு பார்வையுடைய தீர்க்கதரிசி, உலகத்தில் தன்னிகரற்ற அறிஞர், பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் இருந்தபோது ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்ன சட்டம் தெரியுமா? தமிழ்நாட்டில் இனிமேல் 3 மொழி என்பது கிடையாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் தமிழ்நாட்டின் இனி ஆட்சி மொழிகள், எல்லா காலத்திலும் இருமொழி கொள்கை என்றார். கடைசியாக அண்ணா மறைவதற்கு முன்னால் சொன்ன 2 வார்த்தைகள் என்ன தெரியுமா? முதலில் அவர் சொன்னது, தம்பி, இந்த ஆட்சி நடத்துவது மத்தியில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை, கலைத்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். முடியுமா உன்னால்? நான் சவால் விட மாட்டேன். முடியும், அவர்களால் அதிகாரம் இருக்கிறது. என் ஆட்சியை கலைக்கலாம், என்னை அப்புறப்படுத்தி இன்னொருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம்.
ஆனால் யார் அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தாலும் அண்ணாதுரை கொண்டு வந்த 3 சட்டங்களில் மட்டும் கை வைக்க முடியாது. அது நாள் வரை அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்தார். சுயமரியாதை திருமண சட்டம், நாம் வாழ்கிற இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, இதுதான் அண்ணா நிறைவேற்றிய 3 சட்டங்கள். அந்த இருமொழி கொள்கையை நிறைவேற்றுகிற போது அண்ணா இன்னொன்றையும் சொன்னார். தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படை இருக்கிறது, என்சிசி, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியிலே தான் பிறப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த மன்றம், சட்டமன்றம் தீர்மானிக்கிறது, இனிமேல் தேசிய மாணவர் படையின் உத்தரவுகள் இந்தியிலே இருக்காது, ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும். ஒருவேளை மத்திய அரசு அதை எதிர்க்குமேனால் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும் என்று அறிவித்தவர் மிகப்பெரிய துணிச்சல் மிக்க தலைவர் அறிஞர் அண்ணா. அந்த வழியில் கலைஞர், இன்றைக்கு அந்த வழியிலே தளபதி அண்ணன் ஸ்டாலின். சரி, 3வது மொழி படித்தால் என்ன தவறு? நீங்கள் யாராவது கேட்கலாம், ஓரத்தில் இருக்கிறவர் கேட்கலாம், ஏன் இன்னொன்று படித்தால் ஆகாதா? படிக்கலாமே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்தி போய் படியுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பஞ்சாபி படியுங்கள். தமிழ்நாட்டிலே தான் தட்சிண இந்தி பிரச்சார சபா என்று இந்தியின் பிரச்சார சபாவின் தலைமையகம் சென்னையில் இருக்கிறது. அந்த தெருவுக்கு பெயரே இந்தி பிரச்சார சபா தெரு. ஆண்டுதோறும் அங்கே லட்சக்கணக்கானவர்கள் சேர்ந்து படிக்கிறார்கள், சான்றிதழ் பெறுகிறார்கள். திமுக போய் குறுக்கே நின்று படிக்காதே என்று சொல்கிறதா? இல்லை. விருப்பமுள்ளவர்கள் படிக்கலாம், ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் கேட்கலாம், தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே படித்திருக்கிறாய், என்ன சாதித்தாய் என்று கேட்கலாம். சரி, அவர்கள் இந்தி படித்து என்ன சாதித்தார்கள் என்று நான் கேட்க தயாராக இல்லை. லட்சக்கணக்கான இந்தி பேசுகிறவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறார்கள். வேலை செய்வது மட்டுமில்லை, பாதுகாப்பாக வாழ்கிறார்கள். நாம் தொல்லையும் செய்வதில்லை, துன்புறுத்துவதும் இல்லை, மதிக்கிறோம். எனக்கும் இந்தி பேசுகிற நண்பர்கள் உண்டு. இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கும் நான் செல்லுகிறேன். ஒரு தோழர், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மேலூரில் வாழ்கிற மக்கள், உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒருவர் சைக்கிளிலேயே தமிழ்நாட்டுக்கு வருகிறார். ரயிலுக்கு தர காசு இல்லை, திருட்டு ரயில் ஏறி வர மனது உடன்படவில்லை, சைக்கிளிலேயே வருகிறார். பல நாட்கள் கடந்து ஒருவர் கேட்கிறார், ஏன் பைத்தியமா, எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு வருகிறாய்? நான் பிழைப்பதற்காக வந்தேன். ஏன், உன் ஊரிலே பிழைப்பு இல்லையா? கிடைக்கிறதா இல்லையா என்பது வேறு. தமிழ்நாட்டில் தான் வேலையும் தருகிறார்கள், உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் தருகிறார்கள். அடுத்த அந்த தோழன் சொல்கிறார், நான் அதற்காக மட்டும் வரவில்லை, என்னை அவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்கிற காரணத்தினால் பணத்தை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறேன். ஒரு நாள் நான் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஒரு பெண் என்னை பார்த்து, அண்ணா, இந்த பக்கம் போனால் இந்த தெரு வருமா என்று கேட்டார். நான் பதில் சொல்லவில்லை. மொழி தெரியாத காரணத்தால் அல்ல, என்னை அண்ணா என்று இதுவரை யாருமே அழைத்ததில்லை. என் ஊரில் இருக்கிறவன் என்னை மதித்ததே இல்லை. உணவு விடுதிக்கு சாப்பிட போனேன், பரிமாறுகிறவர் வந்து சார் என்ன வேண்டும் என்றார். நான் அழுது விட்டேன். என்னை சார் என்று அழைக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். வடக்கே இருந்து வருகிறவர்களுக்கு வேலை தருகிறோம், ஊதியம் தருகிறோம், சார் என்கிறோம், அண்ணா என்கிறோம். நாங்கள் வெறுப்பதில்லை. எங்களை கொச்சைப்படுத்தாதே, எங்களை குறைத்து பேசாதே. நாங்கள் எங்கள் தாய்மொழியை காப்பாற்ற முன்னணியில் நிற்கிறோம். பிழைப்புக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். மொழிக்காக உயிரையும் தர தயாராக இருந்த பட்டாளம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவர்கள். தமிழ்நாட்டிலே பிறந்து என்ன சாதித்தாய் கேட்பீர்கள். நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அல்ல, நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா இருக்கிற போது பேசினேன். சந்திராயன் 3 என்ற விண்கலம் வெற்றிகரமாக விண்ணிலே ஏவப்பட்டு நிலவுக்கு சென்று விட்டது. அந்த வெற்றியை உலகமே பாராட்டுகிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், முதலாக நிலவுக்கு சென்ற விண்கலம் அமெரிக்காவின் விண்கலம் அப்போலோ என்பது அதன் பெயர். ஆம்ஸ்ட்ராங் என்ற மனிதன் நிலவிலே கால் பதித்தான். அதற்கு பின்னால் ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான், சீனா, பல நாடுகள் விண்கலம் ஏவி இருக்கிறது. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு வந்த விண்கலம் சந்திராயன் 1. அதன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. நண்பர்களே, I spoke this in the parliament.
when Mr. Amit Shah was present there. நான் 3 பற்றி பேச ஆரம்பித்து 1 பற்றி பேச ஆரம்பித்தவுடன் என்னோ கதை சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முதல் சந்திராயன் தான் நிலவில் தண்ணீர் இருக்கிறது என்று உலகத்திற்கே கண்டுபிடித்து அறிவித்தது. அவர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. 2வது சந்திராயன் தோல்வியடைந்தது. ஏன் தோல்வியடைந்தது என்று ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் தான் இன்றைக்கு இஸ்ரோ அமைப்பின் தலைவர் நாராயணன், நாகர்கோயிலை சார்ந்தவர். சந்திராயன் 3 நிலவின் தென்பகுதிக்கு போயிருக்கிறது. இதுவரை யாரும் செல்லவில்லை. காரணம், செவ்வாய் கிரகத்திற்கு மனிதன் போகிற சூழ்நிலை வருகிற போது இங்கிருந்து என்ன செய்யலாம் என்று. அதன் வெற்றிக்கு காரணம் விழுப்புரத்தை சார்ந்த வீர முத்துவேல், திருச்சியை சார்ந்த சங்கரன். சூரியனை ஆய்வு செய்ய ஒரு விண்கலம் போகிறது. முதலாக உலகத்திலேயே ஆதித்யா 1 வெற்றிகரமாக செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறது. அதன் இயக்குனர் செங்கோட்டையை சார்ந்த ஷாஃபி என்ற இஸ்லாமிய பெண்மணி. அக்கினி 5 ஏவுகணை. அக்கினி 1 என்பது டாக்டர் அப்துல் கலாமின் கண்டுபிடிப்பு. 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை டாக்டர் அப்துல் கலாமின் கொடை. இந்த அக்கினி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். இன்றைக்கு இந்தியாவிடம் வலிமை மிக்க அந்த ஆயுதம் இருக்கிறது. அந்த ஏவுகணையின் முக்கியமான இயக்குனராக இருந்த, வெற்றிக்கு காரணமாக இருந்த பெண்ணின் பெயர் சங்கரி. நான் சொன்னேன், மயில்சாமி அண்ணாதுரையாக இருக்கலாம், சங்கரனும் வீரமுத்துவேலாக இருக்கலாம், சாவியாக இருக்கலாம், சங்கரியாக இருக்கலாம், இவர்களெல்லாம் தமிழர்கள். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியிலே படித்தவர்கள். அது மட்டுமல்ல, மிஸ்டர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர், இவர்கள் எல்லோரும் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். கடைசியாக சொன்னேன், இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. இந்தியும் தெரியாமல், சமஸ்கிருதமும் தெரியாமல், தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே படித்தவர்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக உலக அளவில் என் நாட்டுக்கு புகழ் சேர்த்திருக்கிறார்கள். நான் எந்த வகையில் குறைந்து போனேன்? எதிரே உட்கார்ந்திருக்கிறவரை பார்த்து, உங்களுக்கு சங்கத்தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் சொல்வார். உக்ரைன் ரஷ்யா போருக்கு என்ன காரணம்? இங்கே உட்கார்ந்திருக்கிற தோழர் சொல்வார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் என்ன போர்? அங்கு இருக்கிறவர் சொல்வார். எப்படி? கையில் இருக்கிற கூகுள் சொல்லும். உங்கள் செல்லிட பேசியை உலகத்தின் எந்த மூலையில் எது நடக்கிறது, எந்த இலக்கியத்தை பற்றி என்ன வேண்டும் என்றாலும் கூகுள் தருகிறது அல்லவா? உலகத்தையே கைக்குள்ளே வைத்திருக்கிற அந்த கூகுள் நிறுவனத்தின் தலைவர் என் தமிழ்நாட்டில் பிறந்த தம்பி சுந்தர் பிச்சை. ஆக நாங்கள் இந்தி படிக்காமல் வீணாமல் போகவில்லை. தமிழும் ஆங்கிலமும் படித்துவிட்டு தரணியை ஆண்டு கொண்டிருக்கிறான் தமிழன் என்பதை தலைநிமிர்ந்து சொல்கிற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். அதற்காக நான் பணம் தர மாட்டேன் என்றால் அஞ்சு விடுவோமா? நீ தராவிட்டாலும் இந்த அரசாங்கத்தை நடத்துகிற திராணி எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் மக்களிடமிருந்து வரி வசூலிக்காமல் அரசாங்கத்திற்கு வருகிற வருமானம் 41 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதைவிட மிகப்பெரிய கொடுமை, நாங்கள் ஏன் ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுகிறோம்? தயவு செய்து அதை தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் ஓரவஞ்சனை செய்கிறார்கள். அதை சொல்வதற்குத்தானே கூட்டம். நான் கதை பேச இங்கே வரவில்லை. இலக்கியம் பேசுகிற இடம் இதுவல்ல. நகைச்சுவை பேசி சிரிக்க வைத்து விட்டு போவதற்கு வேறு இடங்கள் உண்டு. என்னுடைய நோக்கம், இன்றைக்கு மூர்த்தி இவ்வளவு சிரமப்பட்டு இளைஞரணி தோழர்களை கொண்டு ஏற்பாடு செய்திருக்கிற கூட்டத்தின் முடிவில் புதிதாக 10 இளைஞன் எங்கள் போர்ப்படை வரிசைக்கு வந்தால் கூட்டத்தின் நோக்கம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கும். நடுநிலையாளர்கள் எங்களுடைய போராட்டங்களுடைய காரணங்களை புரிந்து இது நியாயம் என்று சொன்னால் அது போதும். அதற்காகத்தான் சொல்கிறேன். நான் நிறைய விளக்கங்களை சொல்ல விரும்பவில்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா மாநிலங்களும் வரியை வசூலித்து ஒன்றிய அரசிடம் தந்துவிடும். ஒன்றிய அரசு அதை பிரித்து எல்லா மாநிலங்களுக்கும் தரும். அது நிதி கமிஷன் என்பது பெயர். 42, இப்போது 41 விழுக்காடு, அது வேறு. இந்தியாவினுடைய மொத்த வரி வருமானத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? நான் பர்சன்டேஜ், சதவிகிதம் என்றெல்லாம் பேசி குழப்ப விரும்பவில்லை.
மொத்த வருமானத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு 9 ரூபாய். 100 ரூபாய் வருமானம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு 9 ரூபாய். நமக்கு எவ்வளவு தருகிறார்கள் தெரியுமா? 4 ரூபாய். உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தருகிறது தெரியுமா? 8 ரூபாய். நம்மை விட குறைவு. எவ்வளவு கிடைக்குது தெரியுமா? 18 ரூபாய். பீகார் எவ்வளவு தருகிறது தெரியுமா? 2.25 ரூபாய். கிடைப்பது 10 ரூபாய். ஊர் மக்களை சொல்லுங்கள், நான் 9 கொடுத்து 4 வாங்குவேன், அவர்கள் 8 ரூபாய் கொடுத்து 18 ரூபாய் வாங்குவார்கள், இவர்கள் 2 ரூபாய் 2.25 கொடுத்து 10 ரூபாய் வாங்குவார்கள் என்றால் இது ஏன் இந்த அநீதி? ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்று கேட்க மாட்டோமா? கேட்கிற துணிச்சல் எங்கள் தலைவனுக்கு இருக்கிறது. அவர் கேட்பது நியாயம் என்று சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாடு ஏதோ உச்சத்திற்கு சென்று விட்டது என்கிறார்களே, அதிர்ச்சி அடையாமல் கேட்டுக்கொள்ளுங்கள். மொத்த வருமானத்திலும் வளத்திலும் 40 விழுக்காட்டின் பங்கு ஒரு ஆளிடம் இருக்கிறது. ஒரு விழுக்காட்டு மக்களிடம் 40 விழுக்காடு இருக்கிறது. அதையும் மாற்றி சொல்கிறேன். ஒரு ஆளிடம் 40 ரூபாய் இருக்கிறது, 50 பேரிடம் 3 ரூபாய் இருக்கிறது. கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு ஆளிடம் சற்றேறக்குறைய அரை ரூபாய் கூட கிடையாது, 50 பைசா கூட கிடையாது. ஆனால் ஒரே ஆள் 40 ரூபாய் வைத்திருக்கிறார். வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவர்களின் எண்ணிக்கை 35 கோடி இந்த நாட்டில். வறுமை கோடு என்றால் என்ன? அதற்கு என்ன அளவீடு? நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்கள் 37 ரூபாய்க்கு கீழ் சம்பாதித்தால் வறுமை கோடு. கிராமப்புறத்தில் வாழ்கிறவர்கள் 28 ரூபாய்க்கு கீழே சம்பாதித்தால் வறுமை கோடு. 37ன்னா எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கூட சம்பாதிக்காதவர்கள் தான் வறுமை கோடு. கிராமப்புறத்தில் 800 ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் தான் வறுமை கோட்டுக்கு கீழே. இப்படி வாழ்கிறவர்கள் 35 கோடி பேர் வாழ்கிற நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறவர்கள் 1 விழுக்காடு கூட கிடையாது. ஏன்? உங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். முதலாக தமிழ்நாட்டிலே இலவச அரிசி என்பதல்ல, 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தது நாங்கள் தான். இன்றைக்கு ஒரு கிலோ 20 கிலோ அரிசியை ஒன்றுமே இல்லாமல் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவதும் நாங்கள் தான். எங்களை பார்த்துதான் மற்ற மாநிலங்கள் எல்லாம். திட்டங்களை அடுக்கடுக்காக தருகிறோம், ஆனால் வஞ்சிக்கிறார்கள், நம்மை புறக்கணிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எழுந்து பேச அனுமதி கேட்டால் நேரம் தருவதில்லை. ஒலிபெருக்கியை அணைத்து விடுகிறார்கள். கதறிக்கொண்டு நிற்கிறோம். பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? எதிர்கட்சிக்காரன் அமளி துமளியில் ஈடுபடுகிறான். தொண்டை தண்ணீர் வற்றி போகும். யாரிடமும் கெஞ்சி பேசி பழக்கமே இல்லை நமக்கெல்லாம். சுயமரியாதை இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் அல்லவா. நான் பிறந்தவுடன் என் தந்தை மறைந்தார். நான் பிறந்த 3 மாதத்தில் அவர் மறைந்தார். 29 வயதில் விதவையான என் தாயார் தான் என்னை வளர்த்தார்கள். வளர்த்து இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதற்கு காரணம் அந்த பெண்மணி தான், விதவை தாய் தான். அவர்கள் 2 சொல்லி வளர்த்தார்கள். எந்த நிலையிலும் பொய் பேசாதே, எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்தாதே. ஆனால் நாடாளுமன்றத்தில் ஐயா பேச அனுமதி தாருங்கள் என்று கெஞ்சி கேட்கிறோமே, எங்களுக்காக அல்ல, எங்கள் மாநிலத்தின் குரலை எதிரொலிப்பதற்காக. எங்களை எப்படி வஞ்சிக்கிறார்கள் என்பதை ஊருக்கு சொல்வதற்காக. ஆனால் எங்கள் பக்கம் திரும்புவதில்லை, ஒலிபெருக்கி இணைப்பு தருவதில்லை. எப்பொழுதாவது எங்களைப் போல அனுபவமிக்கவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று கேட்டு ஏதாவது குறுக்கே பேசினால்தான் உண்டே தவிர, அரசாங்கத்தை விமர்சிக்க ஆரம்பித்தால் உடனே ஒலிபெருக்கி. திருச்சி சிவாவுக்கு மட்டுமில்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் அதுதான் நிலைமை, ராகுல் காந்திக்கும் அதுதான் நிலைமை. ஆக அங்கே நின்று போராடுகிறோம். காதில் வாங்கவில்லை என்பதை விட பேச அனுமதிப்பதில்லை. வேறு வழி என்ன? ஊர் மக்களாகிய உங்களிடம் தேடி வந்து முறையிடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. அதனால்தான் பொதுக்கூட்டத்தின் நோக்கம் அதுதான். உங்களை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வைத்து இப்படிப்பட்ட நிலைமைகள் நடக்கிறது, ஆனால் உங்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம், எங்கள் தலைவர் இருக்கிறார் என்று சொல்வது. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, அதையும் சொல்லியாக வேண்டும். பல பேருக்கு புரியாமல் இருக்கிறது, தொகுதி மறுசீரமைப்பு. நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் அழைப்பின் பேரில் 7 மாநில முதலமைச்சர்கள், 7 மாநிலத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே சென்னையிலே கலந்து கொண்டார்கள். இந்தியா முழுவதும் திரும்பி பார்த்தது. ஆங்கில தொலைக்காட்சிகள் விவாதம் நடத்தின. இங்கிருந்து
எடுத்த முடிவு இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. நாங்கள் இன்றைக்கு உணர்த்தியிருப்பது என்ன தெரியுமா? இனிமேல் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துதான் எழுதப்படும். அதை எழுதப் போவதும் நாங்கள் தான். சரி, ஏன் அந்த கூட்டம் நடந்தது? இந்த நாட்டில் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள், இங்கே தம்பி வெங்கடேசன் உங்கள் பிரதிநிதி, இது மாதிரி மொத்தம் எவ்வளவு பேர் தெரியுமா? 543. நான் இருக்கிற மாநிலங்களவை விட்டு விடுங்கள், அது வேறு. அது மாநிலங்களில் இருக்கிற இவர்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பது. 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் ஒரு ராஜ்யசபா எம்பி. ஆனால் ஒரு தொகுதியிலே சற்றேறக்குறைய எவ்வளவு தம்பி ஓட்டுங்க எம்பிக்கு? 15 லட்சம் வாக்காளர்கள் என்றால் 40 லட்சம் மக்கள் தொகை. நாட்டினுடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்ட ஆண்டு 1950. நன்றாக கவனியுங்கள். அப்போது நம்முடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 36 கோடி. 36 கோடி. அரசியல் சட்டத்திலே ஒன்று எழுதினார்கள், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்று சொன்னார்கள். இப்படியே மெல்ல மெல்ல வந்தது. 1971 நம்முடைய மக்கள் தொகை 54 கோடி. அதன் அடிப்படையில் உருவானதான் இந்த 543. 76 இந்திரா காந்தி அம்மையார் என்ன செய்தார் என்றால், இந்த நாட்டில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது, இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது, எனவே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்த போகிறேன், அதனாலே சரியான சீரான மக்கள் தொகை வருகிற வரை 25 ஆண்டுகளுக்கு பின்னால் மறுசீரமைப்பு நடைபெறும் என்று அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்தார்கள். 42வது அரசியல் சட்ட திருத்தம். அதில் பல பாதகங்கள் இருந்தன, அதில் ஒரு நன்மையும் இது இருந்தது. இப்போது என்ன தெரியுமா நிலைமை? 2001 இந்தியாவின் மக்கள் தொகை 100 கோடி. 36 100 கோடி. எப்போ? 2001. 2011 120 கோடி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? இன்னைய கணக்கு பிரகாரம் 143 கோடி. 2021 கணக்கெடுக்கவில்லை கோவிட் காரணமாக. 2011 எடுத்த கணக்கின்படி இதுதான் நிலவரம். இப்படிப்பட்ட நிலைமையில் மக்கள் தொகை அடிப்படையிலே பங்கீடு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டிலே மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட காரணத்தினால் இங்கே சீரான வளர்ச்சி இருக்கிறது, நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும். இதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலத்தில் இந்த நாட்டுக்கு என்று குறைவாக கொடுத்து நிறைய வாங்குகிற அவர்கள் மக்கள் தொகையும் பெருக்கி வைத்திருக்கிறார்கள், அதனாலே தொகுதி அதிகமாகும். புரியவில்லையே என்று கேட்பீர்கள். இப்போ நமக்கு 39 இருக்கிறது அல்லவா தமிழ்நாட்டுக்கு, இது மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட்டால் 31 குறையும். கேரளாவில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12 என்று 8 காணாமல் போகும். குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் மட்டும் 36 இடங்கள் குறைந்து போகும். பீகாரில் மட்டும் 60 இடங்கள் கூடிவிடும். உத்தரப்பிரதேசத்தில் 60 கூடிவிடும், பீகாரில் 40 கூடிவிடும். என்றால் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்து போகும். ஏற்கனவே நம்முடைய குரலுக்கு அங்கே மரியாதை இல்லை, எண்ணிக்கையும் குறையுமேனால் அவர்களே ஆட்சி அமைப்பார்கள், அவர்களே முடிவெடுப்பார்கள் என்கிற போது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தயவு செய்து தொகுதியை மறுசீரமைக்க வேண்டாம். இப்போது இருக்கிற இதே நிலைமை தொடரட்டும், அல்லது நீங்கள் அதிகரித்தால் எங்களுக்குள்ள விகிதத்தை சரியாக கொடுங்கள் என்று தமிழக முதலமைச்சர் குரல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பெரிய அளவில் கட்டியிருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? 1000 பேர் உட்கார்கிற அளவிற்கு அந்த நாடாளுமன்றம் பெரிதாகி இருக்கிறது. இவருடைய திட்டப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 இருந்து 848 உயரப்போகிறது. அதில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மட்டும் 140 பேர் வருவார்கள், பீகாரில் இருந்து மட்டும் 80 பேர் வருவார்கள். அதுவே 200 தாண்டி விட்டதா? தெற்கே நமக்கு குறைந்து போய் மிக கேவலமான நிலைமையில் இருப்போம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தால் நிலைமையே மாறாகிவிடும். இதை முதலில் உணர்ந்து உரிமை குரலும் புரட்சி குரலும் எழுப்பிய பொறுப்புள்ள அரசியல் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதை விளக்குவதற்குத்தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின்
இன்றைக்கு இப்படி நாடெங்கிலும் கூட்டம் நடத்த சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஏதோ குரல் கொடுக்கிறோம், இது பற்றி பேசுகிறோம். நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா வெளிநடப்பு செய்துவிட்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கிறார். இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று சொல்லாதீர்கள். உங்களை சூழப்போகிற ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்ற கடமையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டு செய்கிறது. பல ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. இந்தி நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. பல மொழிகள், பல இனங்கள் உள்ள நாட்டில் ஒரே நாடு, ஒரே மொழி, இந்தி மொழி. ஒரே நாடு, ஒரே மதம், சிறுபான்மையினருக்கு இடமில்லை. இஸ்லாமியர்களுக்கு உரிமைகளை பறிக்கிற வக்ஃபு திருத்த மசோதா இந்த வாரம் வர இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அனல் பறக்க இருக்கிறது. அதற்காக கூட்டப்பட்ட கூட்டுக்குழுவிலே நியாயம் நடக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற விவாதத்தை தயவு செய்து கவனியுங்கள். அதில் விளையப் போகின்ற பாதகம் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு இந்த நாட்டில். ஒரே மதம்தான் என்று சொல்கிறார்கள், ஒரே கல்விதான் என்று சொல்கிறார்கள், ஒரே தேர்தல் தான் என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒன்று ஒன்று என்று கொண்டு போனால் அது எதிர்காலத்தில் பெரும் பாதகங்களை உருவாக்கும். கால ஓட்டத்தில் உலகின் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழியாகிய தமிழ் மொழி என்பது மெல்ல நசிந்து போகும். அந்த ஆபத்து இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். உலகத்திலே முதலாக இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் என்ற ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. அது என்ன இரும்பு? ஆதிகாலத்து மனிதன் தன் உணவுக்கு என்ன செய்தான் என்றால் எதிரே வருகிற மிருகங்களோடு போராடினான். மிருகங்களுக்கும் நகம்தான் ஆயுதம், இவனுக்கும் நகம்தான் ஆயுதம். இருவரும் போரிடுகிற போது மனிதன் வென்றால் மிருகம் அவனுக்கு உணவு, மிருகம் வென்றால் மனிதன் மிருகத்துக்கு உணவு. கொஞ்சம் காலம் மாறியது, நாகரிகம் வளர்ந்தது, கூர்மையான கற்களை கொண்டு அடிக்க ஆரம்பித்தான். அது கற்கால ஆயுதம், கற்காலம். அடுத்ததுதான் உலோகங்களை கண்டுபிடித்து அதில் ஆயுதங்களை செய்ய ஆரம்பித்தான். உலோகங்களின் முதல் மூலம் என்பது இரும்பு. அந்த இரும்பை முதலாக பயன்படுத்தியது தமிழ்நாடு. எப்போது தெரியுமா? 5370 ஆண்டுகளுக்கு முன்னால். இதை திருச்சி சிவா சொல்லவில்லை, திமுக தலைவர் சொல்லவில்லை, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி சொல்லவில்லை, அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறது, அலகாபாத் சொல்லியிருக்கிறது, பூனா சொல்லியிருக்கிறது. ஆக தமிழன் மொழியால் உயர்ந்தவன், நாகரிகத்தில் மேன்மையானவன். நாங்கள் எதையும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் என்ற உறுதி நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று, இந்த குரலை ஏற்று, உணர்வை புரிந்து நம்மோடு பலர் இணைந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களை எங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 2 கடமைகள் இருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் மொழியில், இனத்தில், பாதுகாப்பில், மரபில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுகிற திமுகவை நீங்கள் துணை நிற்க வேண்டும். 2வது கடமை, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை புறக்கணிக்கிற, நம்முடைய மொழியை அழிக்க துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சி எந்த வடிவத்திலும் யார் துணையோடும் தமிழ்நாட்டில் கால் வைக்க நீங்கள் அனுமதிக்க கூடாது. இந்த 2ம் எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக. ஒன்று சொல்கிறேன், உங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வருகிற போது அறைகூவல் விடுப்போம், வாருங்கள் மக்களை போராட்ட களத்திற்கு என்று நாங்கள் அழைக்கவில்லை, மாட்டோம். உங்களுக்கு கடமைகள் இருக்கின்றன. உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராட்டங்களை காண்போம். எங்களுக்கு நீங்கள் பாராட்டினால் மட்டும் போதாது, துணை இருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நாட்டு மக்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடாது என்பதற்காக தன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு உழைப்பவன் கையில் இருப்பது கருப்பு சிவப்பு கொடி. அண்ணா காலம், கலைஞர் காலம், இன்றைக்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் காலம். நாங்கள் வாழ்ந்தால், எங்கள் கரம் வலிமை பெற்றால் நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். காவலன் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. கள்வனே காவலன் ஆகிவிட்டால் உறங்கியும் பயனில்லை, உறங்க முடியாமலே போகிற காலமும் வரும். நாங்கள் காவலன் கண் விழித்திருக்கிறோம். வந்திருந்த பொதுமக்களே, ஆங்காங்கே இருந்து கேட்ட வியாபார பெருங்குடி மக்களே, பேருந்துக்கு காத்திருந்தவர்களே, நான் சற்றேறக்கூடிய 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். பேச்சை முடிப்பதற்கு முன்னால் ஒன்று கேட்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினேனே, பல கருத்துக்களை வைத்தேனே, எங்காவது ஓரிடத்திலாவது யாரையாவது கேவலமாக பேசினேனா? வார்த்தை தவறி பேசினேனா? எல்லை மீறி பேசினேனா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறேன்.
பேசியவன் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி. இந்த பார்லிமெண்ட் I am the representative and lieutenant of Mr. M.K. Stalin. இப்போது உங்களிடம் சொல்கிறோம், வீட்டுக்கு சென்று உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவதற்கு முன்னால், கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால், மூர்த்தி, நம்முடைய அமைச்சர் மூர்த்தி, நம்ம வீட்டு பிள்ளை மூர்த்தி திருச்சி சிவாவை ரொம்ப நாள் கழித்து அழைத்து வந்திருந்தார், பேசினார் என்று எண்ணிவிட்டு உறங்கச் செல்வீர்களே. நாங்கள் சொன்னதெல்லாம் சரி என்று உங்கள் உள்ளம் உணர்ந்தால் எங்களுக்கு பின்னால் நில்லுங்கள். உங்களுக்கு பாதுகாவல் நாங்கள். சந்திப்போம். எதிர்காலம் நம்முடையது. நம் வாழ்வு ஒளிமயமானது. நன்றி, வணக்கம்.